வெல்கம் டு நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. நாம கரண்ட் அஃபேர் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இது டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் ரெண்டுமே இருக்கு. ஒன்னு சென்னை பேஸ் பண்ணினது, இன்னொன்னு கோயம்புத்தூரை பேஸ் பண்ணினது. சென்னையில என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிட்டி பயோடைவர்சிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கறது கால்குலேட் பண்ணி பார்த்திருக்கோம். இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நேட்டிவ் பயோடைவர்சிட்டி இன் சிட்டி, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நேச்சுரலான ஏரியா, ஃபாரஸ்ட் ஏரியா எவ்வளவு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் எவ்வளவு, என்ன எக்கோசிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை டைவர்சிட்டி. எக்கோசிஸ்டம் சர்வீசஸ்னா என்ன முக்கியமா தேவைன்னு பாத்தீங்கன்னா, அங்க வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி கிளைமேட் நல்ல ஒரு ஃபேவரபிளான கிளைமேட்டா இருக்கணும். அதுதான் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ்ல வரக்கூடியது. அடுத்த தேர்ட் கால்குலேஷன் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கவர்னன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் பயோடைவர்சிட்டி. அங்க இருக்க பயோடைவர்சிட்டிக்கு அரசாங்கம் சில திட்டங்களை கொண்டு வருவாங்க. இப்போ யானைகள், புலிகள் எல்லாம் பாதுகாக்க ப்ராஜெக்ட் எலஃபண்ட், ப்ராஜெக்ட் டைகர் மாதிரி கொண்டு வந்தாங்க. சென்னையில அது மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க ஸ்கோர் பாத்தீங்கன்னா 36க்கு 17 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு சென்னையோட கவர்னன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. சோ அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டி ஸ்ட்ராட்டஜிலையும் அதே மாதிரி ஆக்ஷன் பிளான்களையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கறத அவங்க கன்க்ளூஷனா கொடுத்திருக்காங்க. சோ இது நமக்கு சென்னையை ஒரு நல்ல ஒரு பசுமையான ஒரு தலைநகரமா மாத்தணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் வரும்போது, குளோபல் வார்மிங் எரடிகேட் பண்ணணும், சென்னையில பொல்யூஷனை குறைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னும் போது, நமக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படிலாம் பண்ணணும்னா நல்ல பயோடைவர்சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், பொல்யூஷன்ஸும் குறையும் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் ரைட்டிங்ல தேவைப்படும் நமக்கு. அடுத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆனைமலை டைகர் ரிசர்வ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனைமலை புலிகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க என்ன கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபயர் பிளைஸ், மின்மினி பூச்சின்னு சொல்லுவாங்க. அது 8 வகையான ஸ்பீஷியஸான மின்மினி பூச்சிகளை இப்ப லேட்டஸ்டா ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ரிசர்ச்னு பாத்தீங்கன்னா, அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். இது பாத்தீங்கன்னா வண்டலூர்ல இருக்கு. அட்வான்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அவங்க எடுத்த கால்குலேஷன் அப்புறம் சில சென்சஸ்ல தான் பாத்தீங்கன்னா 8 வகையான ஹவுஸ் பிளைஸ் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஹவுஸ் பிளைஸ்க்கு முக்கியமா இப்ப ஒரு சில இடங்கள்ல ஹவுஸ் பிளைஸ் இருக்கிறதே இல்ல, மின்மினி பூச்சிகள்லாம். அது எந்த காரணத்தினால குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வாட்டர் பொல்யூஷன், அப்புறம் பெஸ்டிசைடு. ஸோ விவசாய நிலங்கள்ல இருக்கக்கூடிய பொல்யூஷனும் அப்புறம் அந்த பெஸ்டிசைட்களும் தான் காரணமா இருக்கு அதோட அழிவுகளுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 8 ஸ்பீஷியஸ் என்னென்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆப்ஸ்காண்டிட்டா பெர்ப்ளெக்ஸா, அப்புறம் ஆப்ஸ்காண்டிட்டா டெர்மினாலிஸ், அப்புறம் அசெமெட்ரிகாட்டா ஹியூமிராலிஸ், அப்புறம் புட்டோ ஸ்பீஷியஸ். இந்த ஸ்பீஷியஸ்ல பாத்தீங்கன்னா 3 வகையான ஃபயர் பிளைஸ் இருக்கு. புட்டோ ஸ்பீஷியஸ்குள்ளே 3 வெரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் லாம்ப்ரிஜெரா, அப்புறம் பைரோபோலியா அப்படிங்கிற 8 வகையான ஸ்பீஷியஸ் தான் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு பிரிலிம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது மாதிரி அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம வெற்றி ஐஏஎஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.